வர்தா புயல் படகுகளை சேதப்படுத்தியதால் நிலைகுலைந்துள்ள மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் நீரில் எதையோ தேடிக்கொண்டிருக்கும் இந்த காசிமேடு மீனவர்களின் வாழ்வாதாரம் இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. வீசிய காற்றில் கடலில் தூக்கி எறியப்பட்ட படகுகளை தேடி எடுப்பதே இன்னும் சில நாட்களுக்கு இவர்களின் வேலையாக இருக்கும். பாறைகளையே தூக்கி வீசும் இந்த புயல் கடலில் அமைதியாக அசைந்தாடும் படகுகளை விட்டு வைக்காது என்று கடலோடு பழகும் இந்த மீனவர்கள் உணர்ந்தே இருந்தனர். பாதிப்பின் தாக்கத்தை ஓரளவிற்கு குறைக்க ஒவ்வொரு படகுகளையும் ஒன்றோடு ஒன்றாக கட்டி வைத்த மீனவர்களின் தற்காப்பு முயற்சியையும் புயல் புரட்டி போட்டு விட்டது. ஒரு போட்டுனா சும்மா ஒரு வீடு கிடையாது, சும்மா ஒரு சிமெண்ட் வச்சு பூசிட்டு போகிறது. இதுக்கு மரம் எடுக்கணும், தச்சனை பிடிக்கணும், பூசு வேலை, பைப்பர் வேலை இருக்குது, காக்கிங் வேலை இருக்குது. அனைத்து வேலையும் முடிக்கிறதுக்கு 3 மாதம். காசு இருந்தால், காசு இல்லைன்னா 7 மாதம் 8 மாதம் கொடுக்கும். அது வரைக்கும் தொழில் நஷ்டம், வருமான நஷ்டம், வாங்கின பணத்துக்கு வட்டி நஷ்டம், இவ்வளவு நாங்கள் அனுபவிக்கணும். கண்முன்னே விழுந்து கிடக்கும் இந்த படகுகளை காணவோ, வேதனையில் இருக்கும் தங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறவோ எந்த அதிகாரியும் இங்கு வரவில்லை என்று கூறி போராட்டத்திலும் மீனவர்கள் இறங்கினர். எங்க மீனவர் சமுதாயம் ஒருத்தர் கூட போட்டு இல்லை, எல்லாம் நுறுங்கி அப்பளமா போய் கிடக்குது. அவன் பைப்பர் போட்டு விட்டுவேன், அதை விட்டுவேன், இதை விட்டுவேன், எல்லாம் மங்க மண்ணை தோண்டுக்கிறான். பேர் அதிக வீட்டில் இருக்கிறான். என்னன்னு எந்த ஆபீசர் வந்து இங்க வந்து கேட்கலையே, நடவடிக்கை எடுக்கலையே எங்களை. என்னம்மா என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி இருக்குது, ஏதாச்சும் கேட்கணும் இல்லையா? அப்போ எலெக்ஷன்ல எப்படி வந்து கேட்பாங்க? தூக்கி வீசப்பட்டிருக்கும் நாட்டு படகுகளும் கவிழ்ந்து கிடக்கும் விசைப்படகுகளும் ஆயிரக்கணக்கான மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம். தினம்தோறும் கடலுடன் போராடும் இவர்கள் கவிழ்ந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடல்ல காற்றை எதிர்த்து மீன் பிடிக்க போற இவங்களை இன்னைக்கு இந்த வர்தா புயல் புரட்டி போட்டிருக்கு. அவர்களோட வாழ்வாதாரத்தை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அரசு விரைவில் இவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் நாச்சியப்பனுடன் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு.